சென்னை முதல் குமரி வரை அப்படின்றது தான் கான்செப்ட் இன்னைக்கு. இதில கன்னியாகுமரியில வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மிகப்பெரிய ஒரு 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 நல்ல ஒரு தகுதியான வேட்பாளர்கள் அந்த இடத்துல களத்தில இருக்காங்க. மதிப்பிற்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீரரா, ஒரு தியாகியான இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம். அப்போ இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு மீண்டும் அமைச்சராகவோ, எம்.எல்.ஏவாகவோ வந்தாங்கன்னா, அந்த பகுதி அந்த தொகுதி மக்கள் வந்து வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறைக்கு வரும். அப்போ இல்லன்னா கன்னியாகுமரியில கன்னியாகுமரிய முழுவதுமாக காலி பண்ணிட்டு, கேரளாவுக்கு வித்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனோ தங்கராஜ், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர். அந்த அந்த மாரி ஆட்கள் வந்தாங்கன்னா, மீண்டும் தமிழகத்த வந்து பாதியா பிரிச்சுருவாங்க. திருச்சி வரைக்கும் தான் தமிழ்நாடு. இந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துருவாங்க. எல்லாத்தையும் அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடி, திருச்செந்தூர்லேருந்து, மதுரை வரைக்கும் எல்லாத்தையும் பக்கத்து மாநிலத்துக்கு தார வாத்து குடுத்துட்டு, திருச்சி மட்டும் திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் தான் தமிழ்நாடுன்றத ஒரு வரைபடத்த உருவாக்கக்கூடிய திறமையும், தகுதியும் திமுகவுக்கு மட்டும் தான் இருக்குது.